மற்றொரு உடனுக்குடன் நிரலில் கள்ளக்குறிச்சி தியாக துருவத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகை வரவில்லை என்று மூதாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மகளிர் உரிமைத் தொகை வழங்காதது குறித்து மனு அளிப்பதையும் அதிகாரிகள் பெற மறுப்பதாகவும் மூதாட்டி அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளையராஜா இணைகிறார். இளையராஜா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் விண்ணப்பிப்பதற்காக தியாகதுருகத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அதிகாரிகளிடம் அளித்து வந்தனர். இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக மனு அளிக்க வந்த பீளமேடு கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் தான் பல ஆண்டுகளாக மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பித்த நிலையில் ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் இந்த உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் மனு அளிக்க வந்து எனக்கு மனு அளிக்க வாய்ப்பு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த மகளிர் தனக்கு உரிமை தொகை வழங்காததை கண்டித்து போலீசார் மற்றும் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது சில கட்சிக்காரர்கள் ஊராட்சி பகுதி சிறப்பு முகாமில் போய் விண்ணப்பிக்குமாறு தகராறு செய்ததால் அந்த மகளிர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனை செய்தியாளர் வீடியோ எடுத்த பொழுது இதையெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டாம், எங்களுக்கு அசிங்கமாக போயிடும், தியாகதுருகத்தில் இப்படி ஒரு சம்பவம் என செய்தியாளர் செல்போனை பிடுங்க முயற்சித்து செய்தி எடுக்க விடாமல் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அந்த மகளிருக்கு உரிமை தொகை இனி வரும் என மனுவே அந்த மகளிர் வழங்காத நிலையில் பிரச்சனையை சமாளிக்க தியாகதுருகம் 12வது வார்டு கவுன்சிலர் மகாதேவி என்பவர் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமில் இது போன்று பிரச்சனை செய்யக்கூடாது என அந்த மகளிருக்கு லஞ்சமாக 100 ரூபாய் பணம் கொடுத்து பேசாமல் இருக்க சொல்லி விரட்டி எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சியில் மகளிர் உரிமை தொகை வழங்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்ணிற்கு திமுக கவுன்சிலர் லஞ்சம் கொடுத்து பேசாமல் இருக்க சொல்லிய சம்பவம், செய்தியாளர்களையும் வீடியோ எடுக்க விடாமல் செல்போனை பிடுங்க முயற்சித்து தடுத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாலதி. இளையராஜா, தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. மாச பணம்னா என்ன பணமா? அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய், அதுவும் பாதி பேருக்கு வரல. அது எவ்வளோ கஷ்டம். நம்ம போன வருஷமும் எழுதி கொடுத்தா அது வரல, அது முன்னாடி எழுதி கொடுத்தா அதுவும் வரல, இப்போ எழுதி கொடுத்தா வரல. இதுதான் ஒரு பேப்பர் கொடுங்க ஐயா, அதை பார்த்து இந்த மாதிரி அந்த ஏரியாவில் போடுறாங்க வீட்டுக்கு நம்ம